ராஜபாளையத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டிக்கு பிசியோதெரபி பயிற்சி வழங்குவதாக கூறி 13 சவரன் தங்க நகையை நூதன முறையில் கொள்ளையடித்த நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். பிசியோதெரபி பயிற்சி கொடுப்பது போல் நடித்து நகை பறித்த நேக்கு திருடனின் பின்னணி என்ன? பிசியோதெரபி பயிற்சி வழங்குவதாக கூறி 85 வயது மூதாட்டியிடம் நூதன முறையில் நகை பறித்த நேக்கான திருடன் இவர்தான். மூதாட்டியை மயங்க வைத்து கைவரிசை காட்டிய சம்பவம் வெளியே தெரிய வந்தது எப்படி? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கூரை பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 85 வயதான மூதாட்டி காசியம்மாள். மகன்கள் திருமணமாகி தனிக்குடித்தனம் சென்றுவிட்ட நிலையில் காசியம்மாள் மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார். பல நாட்கள் அதை நோட்டமிட்டு வந்த ராஜபாளையம் மாடசாமி கோவில் தெருவைச் சேர்ந்த ரகுராமன் திட்டமிட்டு ஒரு மெகா திருட்டு வேலையை அரங்கேற்றியுள்ளார். சம்பவத்தன்று காசியம்மாள் வீட்டிற்கு சென்றவர் தான் பொது சேவையாக முடியாதவர்களுக்கு பிசியோதெரபி பயிற்சி கொடுத்து வருவதாக கூறி அறிமுகமாகியுள்ளார். பிசியோதெரபி பயிற்சி எடுத்துக்கொண்டால் 100 வயதை கடந்தும் நடக்க முடியும், தங்களது வேலைகளை தாங்களே பார்த்து கொள்ள முடியும் என நம்பிக்கை ஊட்டியுள்ளார். தனியாக வசித்து வந்த காசியம்மாள் அதை உண்மை என நம்பி ரகுராமனிடம் சம்மதம் தெரிவித்துள்ளார். அதை தனக்கு சாதகமாக்கி கொண்ட ரகுராமன் பிசியோதெரபி பயிற்சி கொடுப்பது போல் பாவுலா காட்டியுள்ளார். திடீரென்று சில நிமிடங்களில் மூதாட்டி காசியம்மாள் மயக்கமடைந்தார். கண் விழித்து பார்த்தபோது அவர் அணிந்திருந்த தங்கச் செயின், மோதிரம் உட்பட 13 சவரன் நகைகள் காணாமல் போயின. கூடவே தனக்கு பிசியோதெரபி பயிற்சி கொடுக்க வந்த ரகுராமனும் மாயமாகியிருந்தார். தன்னை ஏமாற்றி மயக்கமடைய வைத்து நகைகளை கொள்ளையடித்து சென்றதை உணர்ந்த மூதாட்டி அது குறித்து தனது உறவினர்களுக்கு தெரியப்படுத்தினார். இது தொடர்பான புகாரில் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் ரகுராமனை பிடித்து விசாரித்தனர். அதில் பிசியோதெரபி பயிற்சி கொடுப்பது போல நடித்து மூதாட்டியிடம் இருந்து நூதன முறையில் 13 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றதை அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து ரகுராமனை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 13 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். தொடர் விசாரணையில் 8ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு ரகுராமன் பிசியோதெரபி பயிற்சி அளித்து வந்தது அம்பலமாகியுள்ளது. இதே பாணியில் ரகுராமனால் வேறு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிசியோதெரபி பயிற்சி வழங்குவதாக கூறி தனியாக வசித்து வந்த 85 வயது மூதாட்டியிடம் நூதன முறையில் நகை திருடிய சம்பவம் ராஜபாளையத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.